வங்கி கணக்குகளை சூறையாடும் புதிய வகை டிஜிட்டல் மோசடி குறித்து தகவல்களை இலங்கை போலீசார் கண்டறிந்துள்ளனர். அடையாளம் தெரியாத இலக்கத்திலிருந்தோ அல்லது உங்கள் நண்பரின் பெயரிலோ வரும் சந்தேகத்திற்குரிய .apk எனும் அபாயகரமான கோப்பை நீங்கள் பதிவிறக்கம் செய்து திறந்தால் உங்கள் மொபைல் போனின் கட்டுப்பாடு ஹேக்கர்களின் கைக்கு சென்றுவிடும். இதன் மூலம் உங்கள் SMS செய்திகள் மற்றும் OTP குறியீடுகள் போன்ற முக்கியமான தகவல்கள் ஹேக்கர்களுக்கு தெரிய வந்தால் வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை கூட அவர்கள் கொள்ளையடிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக உங்களுக்கு வரும் செய்திகளை திறக்கும் போது அவதானமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையில் உள்ள ஸ்மார்ட் போன் பயனாளர்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சமூக ஊடகங்கள் ஊடாக APK கோப்புகள் அனுப்பப்படுவதை போலீசார் அவதானித்துள்ளனர். .apk கோப்பு என்பது ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட் ஆகும். இது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் செயலிகளை நிறுவுவதற்கான ஒரு செட்டப் ஃபைல் ஆகும். சமூக ஊடகங்கள் ஊடாக உங்களுக்கு வரும் திருமண அழைப்பிதழ், மின்சார கட்டணம் அல்லது அதிர்ஷ்ட லாப சீட்டு போன்ற பெயர்களில் அனுப்பப்படும் இந்த APK கோப்புகளை ஒரு படம் அல்லது PDF என கருதி கிளிக் செய்தவுடன் அது உங்கள் ஸ்மார்ட் போனில் ஒரு செயலியாக தானாகவே நிறுவப்படும். இதன் பின்னர் ஹேக்கர்களுக்கு உங்கள் மொபைல் போனில் உள்ளவற்றை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அதன் மூலம் உங்களுக்கு வரும் SMS செய்திகளை அவர்களால் வாசிக்க முடியும் என்பதுடன் உங்கள் வங்கி கணக்குகள் தொடர்பான ரகசிய OTP குறியீடுகளும் நீங்கள் அறியாமலேயே ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றுவிடும். இதன் காரணமாக அடையாளம் தெரியாத இலக்கத்திலிருந்தோ அல்லது நண்பரின் பெயரிலிருந்தோ வரும் இவ்வாறான சந்தேகத்திற்குரிய APK கோப்புகளை ஒருபோதும் பதிவிறக்கம் செய்யவோ அல்லது திறக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மொபைல் போனுக்கு தேவையான செயலிகளை பதிவிறக்கம் செய்யும் போது எப்போதும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அத்துடன் மொபைல் போன் செட்டிங்கில் உள்ள இன்ஸ்டால் அன்னோன் ஆப் என்ற தெரிவை முடக்கி வைப்பது அவசியமாகும். ஒருவேளை நீங்கள் இவ்வாறான மோசடியில் சிக்கினால் உடனடியாக உங்கள் வங்கி கணக்குகளை முடக்கிவிட்டு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவிற்கோ அறிவிக்குமாறு இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள்.